வத்தளை பிரதேச சபையில் இன்று காலை ஏற்பட்ட அமைதியின்மை காரணமாக தலைவர் தியாகரத்ன அல்விஸ் உள்ளிட்ட 4 காயமடைந்து ராகம போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். தலைவரை சபையிலிருந்து வெளியேற்றுவதற்கு சிலர் இன்று காலை முயற்சித்ததை அடுத்து அமைதியின்மை ஏற்பட்டுள்ளது. வத்தளை பிரதேச சபையின் முன்னால் இன்று காலை அமைச்சர் ஜான் அமரதுங்கவை வரவேற்கும் நிகழ்வு ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. வத்தளை பிரதேச சபையின் ஐக்கிய தேசிய கட்சி உறுப்பினர்கள் சிலர் இதனை ஏற்பாடு செய்திருந்தனர். வைபவத்திற்கு வருகை தந்த அமைச்சர் பிரதேச சபையை கண்காணித்ததன் பின்னர் புறப்பட்டுச் சென்றார். அமைச்சர் ஜான் அமரதுங்க புறப்பட்டுச் சென்றதைத் தொடர்ந்து பிரதேச சபை கூடிய சந்தர்ப்பத்தில் அங்கு வந்த சிலர் தலைவர் தியாகரத்ன அல்விஸை சபையிலிருந்து வெளியேறுமாறு வலியுறுத்தினர். அந்த சந்தர்ப்பத்தில் அமைதியின்மை ஏற்பட்டது. இந்த நிலைமையை கட்டுப்படுத்துவதற்கு போலீசார் அழைக்கப்பட்டதுடன் போலீஸ் பாதுகாப்பிற்கு மத்தியில் தலைவர் சபையிலிருந்து சென்றார். பின்னர் பிரதேச சபையின் உபத்தலைவர் சஞ்சீவ பெரேரா தலைமையில் சபை கூடியது. சம்பவத்தில் காயமடைந்த வத்தளை பிரதேச சபை தலைவர் தியாகரத்ன அல்விஸ் மற்றும் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் 3 உறுப்பினர்கள் ராகமி போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெறுகின்றனர். வத்தளை பிரதேச சபை தலைவரை சபையிலிருந்து வெளியேற்றுவதற்கு வருகை தந்தவர்களுள் வத்தளை பிரதேச சபையின் ஐக்கிய தேசிய கட்சி உறுப்பினர் ராய்ஸ் பெனோ பெர்னாண்டோவும் இருந்துள்ளார். இந்த குழுவில் இருந்த இவர்களை நீங்கள் அறிவீர்களா? அவ்வாறு எனின் 0114896896 என்ற நியூஸ் ஃபர்ஸ்டின் தொலைபேசி இலக்கத்திற்கு அழையுங்கள். இதேவேளை முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க ராகமி போதனா வைத்தியசாலைக்கு இன்று மாலை சென்று காயமடைந்தவர்களின் நிலைமை தொடர்பில் விசாரித்தார். வத்தளை பிரதேச சபையில் இடம்பெற்ற சம்பவம் தொடர்பில் பக்கசார்பற்ற விசாரணைகளை உடனடியாக முன்னெடுக்குமாறு பாராளுமன்றத்தில் இன்று பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார்.